அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஏ பின்னு இருக்காங்க, அவங்க ஸ்டார்ட் சேம் டைம்ல டு த ரீச் த டெஸ்டினேஷன். ஆனா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பி டிராவல்டு அட் 7/5 ஆஃப் த என்ன சொல்றாங்க ஏஸோடைய ஸ்பீடுன்னு சொல்றாங்க, ரீச் த டெஸ்டினேஷன் 1 hour and 20 minutes சொல்றாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க நார்மலா? இப்போ இதுல டைம்னு பாத்தீங்கன்னா டைம் ஈக்குவல் டு எவ்வளவு எடுக்கிறாங்க? 80 minutes. டைம் ஈக்குவல் டு 80 minutes சொல்றோம். அதாவது நம்ம என்ன சொல்றோம், 1 hour 20 minutes ஈக்குவல் டு நம்ம 80 minutes தான் சொல்லுவோம். புரியுதா? ஆனா நமக்கு என்ன சொன்னா பி டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஏவோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க, பியோட டிராவல் என்ன சொல்றாங்க 5/7 சொல்லலாமா? அதாவது நம்ம ஸ்பீட் ஆஃப் த ஏன்னு கூட எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்ப ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, டிஏவுக்கு இது என்ன சொல்லலாம் டி, அதாவது டிபி ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், அதாவது 5/7 டிஏன்னு சொல்லிடலாம். கரெக்டானே? ஏவோட ஸ்பீட்ல 5/7 தான் இவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எழுதும் போது எப்படி எழுதலாம், இப்போ நார்மலா TA/TPன்னு எடுத்தா கூட டைம் நமக்கு எப்படி வந்துடும், 7/5 வந்துருமா? அதாவது இங்க ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் ஏவுக்கும் அண்ட் பிக்கும் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 7:5 சொல்லிடலாமா? இதைத்தான் அப்படியே எழுதியிருக்கோமா, 7:5 தானே. இப்போ இதுக்கு டைம் வேணும்னா நம்ம டைம் எவ்வளவு சொல்லலாம், இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்குமா? எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக டைம் என்ன ஆகும், குறையும். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஒன்னு இன்க்ரீஸ்டா இருந்தா ஒன்னு டிக்ரீஸரா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம், இது டைம் வேணும்னா டிஏவுக்கும் டிபிக்கும் டைம் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் 5/7 சொல்லிடலாமா? இப்ப 5/7 சொல்லும்போது நமக்கு என்ன வரும், இப்ப டைம் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்கு எவ்வளவு இருக்கா, அப்ப இதோட டைம் ஈக்குவல் டு எனக்கு என்ன சொல்றேன்னா 5x சொல்லலாம், இது 7x சொல்லிடலாம்னு சொல்லுறேன். ஆனா கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்க, அவங்க பார்த்தோன்னா டெஸ்டினேஷன், அதாவது ரீச் த டெஸ்டினேஷன் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு சொல்றாங்க, இந்த டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நல்லா யோசிங்க, பி டிராவல்ட் அட் 5/7 ஆஃப் த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு இது பார்க்கும்போது எவ்வளவு நேரத்தில் ரீச் ஆயிருக்கு, புரியுது என்ன சொல்ல வரேன்? இப்போ நீங்க எப்படி திங்க் பண்ணுவீங்க, இதுக்கு அடுத்து பாருங்க, வாட் வாஸ் த டைம் டேக்கன் பை பி டு ரீச் த டெஸ்டினேஷன் கேட்கறாங்க. அப்ப கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, அதாவது எனக்கு என்ன சொல்றாங்க, அதாவது பி ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்கன்றது அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. கரெக்டா? அப்போ நமக்கு நார்மலா யோசிச்சு பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் சேம் பாயிண்ட்ல தான் போறாங்க, ரீச் ஆகுறாங்க. ஆனா டைம் எடுத்துக்கிற டைம் என்ன சொல்றாங்க, ரெண்டு பேருக்கான டைம் தான் எவ்வளோ. அப்ப நமக்கு என்ன சொல்லிடலாம்னா இது ரெண்டுல நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? அப்ப நம்ம டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கலாம், 2x ஈக்குவல் டு எவ்வளவு வந்துரும், அதாவது நம்ம டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடலாம், இதுல 7x மைனஸ் 5x ஈக்குவல் டு 80 மினிட்ஸ்னு சொல்லிடலாம். அப்ப 2x ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 80 மினிட்ஸ்னு சொல்லிடுவோம். சாரி 80 மினிட்ஸ்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா x ஈக்குவல் டு என்ன வந்துடலாம், 40 மினிட்ஸ்னு வந்துடும். அப்ப x ஈக்குவல் டு 40 மினிட்ஸ் இருந்தா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, b ரீச்சஸ் தான் கேட்டிருக்காங்க. b ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்றாங்க 7x. அப்ப 40 × 7 எவ்வளவு வந்திருக்கும், 280 வந்திருக்குமா? அதாவது நமக்கு இதுல b ஓட தான் கேட்கறாங்க. அப்ப 7 × 40 சொல்லும்போது 280 மினிட்ஸ்னு சொல்லிடலாம். 280 மினிட்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 மணி நேரம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 40 மினிட்ஸ்னு சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப ஆன்சர் இருக்கா பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கலாமா சார்? நோட் பண்ணிக்கோ.